எனக்கு மம்மி ஷூவை எப்படி போட்டுக்க அங்கிட்டு வாங்க. இப்படி வந்து இசோவுக்கு நாங்கள் ஷூவை மாட்டிக்கிட்டு எங்கள் வீக்கெண்டை வந்து செலிப்ரேட் பண்ணதுக்காக போனோம். எங்கே போனோம் அப்படின்னா வந்து மாலைக்கு தான் போனோம். பைக்கில் 3 பேர் போக முடியாது, அதனால நாங்கள் 2 பேராக போனோம். மாலையில் உள்ள ஆர்டிஃபிஷியல் பீச் தான் இது. நல்லா ஜாலியாக இருந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து இசோ பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஃப்ரைடே சாட்டர்டே வந்து நம்ம கரிப்பாட் ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி ஆஃபர் உண்டு. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம். வழக்கம் போல் நாங்கள் வந்து ஸ்டார்டர்லேருந்தே தொடங்கணும். நம்ம ஸ்டார்டர் இன்றைக்கி வந்து என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தூரி பிளேட்டர், தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறமா ஹரபரா கபாப். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறோம். இசோ அவன் ஸ்டைலில் லியோ ஸ்டைலில் எடுத்து வச்சு சாப்பிட தொடங்கிட்டான். இந்த ஹரபரா கபாப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிட்டே வந்து மவுத் வாட்டரிங் டிஷ்ஷு தான் அது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பஞ்சாபி டிஷ்ஷு, வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து வந்து மெயின் டிஷ்ஷுக்கு போயிட்டோம். தோசை காம்போ கொடுத்துருந்தாங்க. அதிலே வந்து சிக்கன் தோசை, மசாலா தோசை, எக் தோசை, பிளெயின் தோசை எல்லாமே இருந்து. கறியில் வந்து நிறைய வெரைட்டி கறி எல்லாமே இருந்துச்சு. நானும் இருந்துச்சு. இதுதான் நம்ம பிரியாணி ஆஃபர். அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும். 2 பேர்த்துக்கு ஜஸ்ட் ஃபார் 249 மட்டும்தான், வித் 2 கோக்கம் கிடைக்கும். இது ஒன்லி வீக்கெண்டு மட்டும்தான். ஃப்ரெஷ் ஜூஸை நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருந்து அப்படின்னு நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம். அதுக்கு அவங்க வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நேராக மார்க்கெட்டில் போய்கிட்டு இந்த வீக்கில் உள்ள பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை பார்த்து போயிட்டோம்.